வேதத்தை நம்புகிற இஸ்லாமியர்களை பார்த்து நான் கேட்கிறேன். திருக்குரான் சொல்லுகிறது, அன்னல் மசாஜித லில்லாஹ், பள்ளிவாசல்கள் மசூதி என்பது அது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, இறைவனுக்கு சொந்தமானது. மசூதியில ஓனர் யாருன்னா அது இறைவன். இது திருக்குரான் வசனம். சர்ஜமாத்துன்னு ஒருத்தன் வந்து வேலூர் இப்ராஹிம் மசூதிக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னா திருக்குரானுக்கு மாற்றமா யார் நடக்கிறா? ஜமாத்தில் இருக்கிற நிர்வாகிகள் மசூதியை கூட்டி பெருக்கலாம், மதகுருவுக்கு சம்பளம் கொடுக்கலாம். இதுதான் நிர்வாகிகள் வேலை. மசூதிக்கு ஓனரா எப்படி நிர்வாகிகள் வர முடியும்? ஜமாத் எப்படி வர முடியும்? இது குர்ஆனுக்கு எதிரானது இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பண்பிற்கு எதிரானது இல்லையா? ஆனா மன்னராட்சியில் இருக்கிற சவுதி மன்னர் அப்துல்லா அவர் பேரை எப்படி போடுவாரு? மன்னர்னு போட மாட்டாரு, காதிமுல் ஹரமைன் ஷரீஃபைன் போடுவார். அதுக்கு என்ன அர்த்தம்? இரண்டு புனித மசூதிகளுடைய வேலைக்காரனான மன்னர் அப்துல்லா. மன்னர் அப்துல்லா யாரு? மசூதிகளின் வேலைக்காரன் போறத அவன் பெருமையா கருதுறான். ஒரு மன்னர் பரதேசி சரிஞ்ச மாத்திரை அவன ஒரு நாதாரி வச்சுக்கிட்டு மசூதியில தொழுவதற்கு வேலூர் இப்ராஹிம் வரக்கூடாதுன்னு சொன்னா ஏண்டா பள்ளிவாசலுக்கு ஓனர் அல்லாஹ்னு சொல்றியா இல்ல அந்த சரிஞ்ச மாத்தா யாரா ஓனர்? இஸ்லாமியர்கள் கேட்க வேணாமா? என் நம்பிக்கையை கொச்சைப்படுத்தும் விதமாக என் வழிபாட்டு உரிமையை மறுத்தால் நீ தடுக்க வருவேன். என் நம்பிக்கையை நீ குறை சொல்லவே முடியாது. உங்களுக்கு சொல்றானுங்க, பதிவு போடுறாங்க, அவர் இஸ்லாமியரே இல்லை, அவர் யாரு இல்லையா, அவர் முஸ்லீமே இல்லை. ஏன்? நான் பிஜேபியில் இருக்கிறேன். சரி, நீங்க எல்லாம் முஸ்லீமாடா? ஏண்டா முஸ்லீம் லீக்னு ஒரு கட்சி, அந்த கட்சி அயோக்கிய கட்சின்னு சொல்லி மனிதநேய மக்கள் கட்சின்னு ஒருத்தன், அந்த கட்சி அயோக்கிய கட்சின்னு அதுல இருந்து ஒருத்தர் பிரிச்சு மனிதநேய ஜனநாயக கட்சி, அப்புறம் முஸ்லீம் லீக், தமிழ்நாடு முஸ்லீம் லீக்னு ஒண்ணு, 92 முஸ்லீம் அமைப்புகளை வச்சுக்கிட்டு உனக்குள்ள ஒற்றுமையில அடிச்சுக்கிட்டு சாவுற. ஆனா இவங்க எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு வேலூர் இப்ராஹிமை பார்த்தா இவர் முஸ்லீம் இல்ல. இது எங்க போய் அடிச்சுக்கிறது? கருத்தியல் ரீதியா மோதி பாருனா கத்தி எடுத்து வெட்ட வர என்னடா இது இப்படி செஞ்சா இஸ்லாம் அமைதி மார்க்குன்னு யாரா நம்புவா? இஸ்லாம் என்றால் அமைதி மார்க்குன்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு ஒரு பக்கம் வழிபாட்டு உரிமையை கூட மறுப்போம் சொல்லி நீ எதிர்த்து நின்றா இது அமைதி மார்க்குன்னு எவன்டா நம்புவான்? வேதனையா இல்லையா? ஏன் இஸ்லாமியர்கள் யோசித்து பார்க்க மாட்டேங்கிறீர்கள்? நாளைக்கு தமிழகத்தில் இஸ்லாமியர்கள் ரொம்ப சிரமமான சூழலுக்கு போயிருவீங்க. இன்னைக்கே இஸ்லாமியர்களுக்கு வீடு கொடுக்க மாட்டேங்கிறான். இஸ்லாமியர்கள் தாடி வச்சு தொப்பி வச்சிருந்தா ஒரு சந்தேக பார்வை இருக்கிறது, அதை மாற்றணும்பா. அதனால ஓரணியில் வாருங்கள், நாம் அனைவரும் தேசிய நீரோட்டத்தில் இணைந்து பாரத தாயின் பிள்ளைகளாக ஒன்று சேருவோம் கூப்பிடுறேன். இது நான் செய்யறது பாவமா? ஏண்டா இதுக்கு பேர் மத கலவரமா? இதை சொன்னா என்ன எதிர்ப்பீர்களா? வரும் இஸ்லாமிய மக்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு இடத்தில் நான் பணிவோடு அன்போடு நேசத்தோடு கேட்கிறேன். புரிந்து கொள்ளாதவர்கள் புரிந்து கொள்ளாமலே போகட்டும். ஆனால் பெரும்பான்மை சமூகம் புரிந்து கொண்டால் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய கொள்கையான சப்கா சாத் சப்கா விகாஸ், எல்லோரையும் அரவணைத்து எல்லோரும் மீது நேசம் காட்டக்கூடிய வளர்ச்சி காட்டக்கூடிய ஒரு பாரதத்தை நாங்கள் உருவாக்க தயாராக இருக்கிறோம். இணைந்து கொள்ளுங்கள். எங்கள் பாசத்தோடு எங்கள் நேசத்தோடு பாரதிய ஜனதா கட்சியோடு சிறுபான்மை சமூகமே இணைந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு அன்பான அழைப்பை விடுத்து என் உரையை நிறைவு செய்கின்றேன். எல்லா புகழும் இறைவனுக்கு. ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம், பாரத் மாதா கி.